ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்றைக்கி சில ஸ்மார்ட்டான கிச்சன் ப்ளஸ் வந்து நம்மளோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சில திங்ஸோட ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த ப்ராடக்டை தயவு செஞ்சு சும்மா கொடுத்தா கூட வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். இந்த பைசாக்கு இது வந்து 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. ஃபுல்லுமே வந்து இது கிளாஸு. நீங்கள் வந்து டிஷ்வாஷர் டிஷ்வாஷர் இருந்துன்னா அதிலே போட்டுக்கலாம். அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. இதை நீங்கள் மல்டி பர்பஸாக வாங்கிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கிச்சன் பர்பஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து டிஐஒய் லிக்விட் யூஸ் பண்ணி டோனராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்மெரி ஆயில்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறேன்னா, அந்த காலத்தில் நீங்கள் பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது தான், விளக்கெண்ணெயை நம்ம ஜென்ரலாகவே குக்கிங்க்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு புளிக்குழம்பு வச்சா ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுறது, தோசை தேய்க்கிறப்போ வந்து தோசைக்கல்லில் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் டெய்லியும் உள்ளே போனால் கூட அது ரொம்பவே நல்லது. அதனால் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கடலெண்ணெய் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெயுமே வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது 4மே கம்பைன் பண்ணி நான் வச்சுக்கிறேன் எனக்கு ஸ்ப்ரே பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே. இது அந்த காலத்தில் இந்த மாதிரி 5 வகை எண்ணெய் வந்து கலந்து யூஸ் பண்ணுறது, 4 வகை எண்ணெயை வந்து கலந்து யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போடுறப்ப எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் அது ஒரு இடத்துலையே வந்து இருக்கும். அது நம்ம தோசை கரண்டியை வச்சு திருப்பி விட்டுட்டு நவுத்தி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அப்படியே ஒரு 2 பம்ப்லேயே சப்பாத்தி ஃபுல்லுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாம் நம்ம எண்ணெய் தடவி தேய்க்கிறப்ப ஒவ்வொரு குழியிலையும் ஊற்ற வேண்டாம். எப்படியும் ஒரு டேபிள் ஸ்பூனாவது இந்த 6-7 குழிக்கு வந்து யூஸ் பண்ணிவிடும். இதுக்கு ஒரு 3 பம்ப் பண்ணுறப்பவே நல்லா அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசர், இது கிச்சன் கவுண்டர் டாப்பாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இல்லை 2 கலர் வந்து கிடைக்கிது, ஒயிட் ஒன்று, க்ரீன் ஒன்று. இதில் நிறைய நைஃப்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 10 நைஃப் மாதிரி வச்சுக்கலாம். சப்பாத்தியோட கட்டை வச்சுக்கலாம். இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையும் வச்சுக்கலாம், நீங்கள் சாப்பிங் போர்டும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து சாப்பிங் போர்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். நம்ம சாப்பிங் போர்டு வைக்கிறப்ப பின்னாடி இருக்கிற அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து மறைக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதை ரொட்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் அது மறைச்சாலுமே இது வந்து கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டக் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் வந்து ஒரு நார்மல் மிக்ஸி இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு இடம் இல்லை அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்னரில் போய் செட் ஆகிடுது. அழகாக தான் இருக்குது. பட் அந்த சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, வாங்கிட்டு என்ன திட்டாதீங்க. அந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒயிட்டை விட இந்த க்ரீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் வந்து எல்லா கலர் கிச்சனுக்கும் மேட்ச் ஆகும். பட் நம்ம கிச்சனுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ வெயிட் வச்சுமே சூப்பராக ரொட்டேட் ஆகுது. இன்னொன்று, ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்கணும் அப்படின்னாக்கா மினிமம் 1200 வேணும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ நிறைய ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து வந்திருக்கு. இதை நான் பல மாதமாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு பயம், ஒரு 500-450 ரேஞ்சுக்கு ஃபிட்டட் பெட்ஷீட் நல்லா இருக்குமா, எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாக சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வந்து அதே தான், எப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு 2000 ரூபா போட்டு வாங்கி ஒரு 3 வருஷம் வச்சுக்கிறதுக்கு, 4 வருஷம் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் டெஃபினட்டாக வந்து வரும். அழகாக ஃபிட் ஆகுது. எலாஸ்டிக்லாம் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 3-4 தடவை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளூ வாங்கினேன், ப்ளூ நல்லா இருந்ததுனால இந்த பிங்க்குமே வந்து வாங்கினேன். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அடிக்கடி நம்ம வந்து அந்த பெட்டை வந்து மாற்றிக்கிட்டே நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்து இருக்குது. இது வந்து கிங் சைஸு, குயின் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இன்னொன்று, நம்ம வீட்டை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் கர்டைன்ஸ். அந்த கர்டைன்ஸ் வந்து நம்ம எந்தளவுக்கு விண்டோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கர்டைனும் ஒரு விண்டோவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக செட் வாங்கி இந்த மாதிரி ஷியர் கர்டைன் ப்ளஸ் மெயின் கர்டைன் போனோன்னா 5000-6000 ஆகுது. நான் இது வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூமில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் எனக்கு 3000 ஆனது. சரி, ஓகே, அதுவும் 15 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பட் நான் என்ன பண்ணேன், ஓகே இந்த மாதிரி வெல்வெட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா மார்பிள் பேட்டர்னில் அந்த மாதிரி கான்செப்டை மேட்ச் பண்ணுற மாதிரி வெல்வெட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இது
ஹேண்ட் வாஷ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா ஒரு 3 இயர்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3 பீஸுமே சேர்த்தே 560க்கு தான் நான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட் இப்படி வாங்கிடாதீங்க. பாலிஸ்டரில் இந்த மாதிரி 2 பீஸே வந்து 250 350 வந்து போட்டிருக்காங்க. உங்களோட வீட்டோட லுக்கையே அது வந்து கெடுத்துடும். இன்னொன்று, என்னோட லிட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆர்கனைசர் வந்து தேடிட்டு இருந்தேன். அது நான் முன்னாடி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்கிறேன். இதை விட ஆக்சுவலாக அது விலை அதிகம். பட் இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக மெட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாகவும் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வெயிட் தாங்குது. நீங்கள் பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஸ்கில்லட்டெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய லிட்டை யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். பட் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு வெயிட் தாங்க மாட்டேங்குது. அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் பாட்டில். இது வந்து நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி சூப்பர் தான். 10 out of 10 தான் வந்து கொடுப்பேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதோட ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாட்டம் லைன் வரைக்கும் டச் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எண்ணெயை எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற எண்ணெய் வரைக்கும் வந்து எடுக்காது. பார்க்குறப்ப தெரியும், ஒரு 1/2 inch மாதிரி அதுக்கு கேப் வந்து இருக்கும். இன்னொன்று, இதை ஒவ்வொரு தடவையும் கம்ப்ளீட்டு மூடியை கழட்டி நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு அந்த ஸ்பூனுக்கு பதில் பிரிசில்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சிலிக்கான் ப்ரஷஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிறதுக்கும் தோசைக்கு தடவை ஒரு சப்பாத்தி கல்லில் வந்து தடவறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பிக்சரில். இந்த மாதிரி பிரிசில்ஸ் இருக்கிறது வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அடுத்து கடாயில் வந்து என்ன வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அலுமினியம், இண்டோலியம், நான்ஸ்டிக்கு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இரும்பு கடாய்க்கும் சில்வர் கடாய்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் வந்து மாறிட்டாங்க. இதில் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது வந்து ட்ரைப்ளே கடாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது வெயிட்டு. ஸோ உங்களுக்கு வதக்கிறப்ப கொஞ்சம் வந்து லைட்டாக கருத்து போகவுமே செய்யும். இது சுத்தமாக கேட்கவே வேண்டாம். இதோட ஷீட்டோட திக்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இதை வாங்கினதே ஆக்சுவலாக வேஸ்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, அது ஜஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு மட்டும்தான் வந்து வச்சுக்கிறது. அதே நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கடாயே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே வருத்தம் அப்படின்னாக்கா இதாகாது, கருகி போகாது. இன்னொன்று, இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் இடத்த வந்து அடைக்கும். அதுக்கு நான் ஒரு பெரிய கடாய் பேக் சைடு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இடத்தையும் அடைக்காது, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சப்பாத்தி கட்டை நான் வந்து பல வருஷமாக பார்த்து வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் அதை விட ஒரு 100 ரூபா ஒரு 80 ரூபா அதிகமாக ஆன்லைன்லேயுமே வந்து கிடைக்கிது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து ஹெவி வெயிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா சப்பாத்தி போடுறப்ப கல் நகர்ந்து போக மாட்டேங்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பெரிய சைஸில் வந்து சப்பாத்தி போடுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 inch மாதிரி இது வந்து சைஸ் இருக்குது. இதுலேயே பாட்டமில் கொஞ்சம் திக்கான லைனாக கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு கல் மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்க. அது இதை விட ஒரு 150 ரூபா விலை கம்மியாக தான் இருக்கும். பட் அது அந்த மாதிரி வாங்காதீங்க, கொஞ்சம் நல்ல கல் வந்து விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட இந்த ஒரு உட்டன் ஆர்கனைசர் நான் வாங்கி வச்சுருக்க இந்த பாட்டில்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் என்னோடய கவுண்டர் டாப்பில் ஒரு நீட்டான லுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இல்லைனா வந்து வார்ட்ரூப்பில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு 1.5 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் வைக்கிறதுனால அதோட லைஃபுமே வந்து நல்லாயிருக்கு. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் தான். எதுக்குடா இவ்வளோ நீட்டு ஸ்பூனை எல்லோரும் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு ஜூஸுக்கும் நம்ம வந்து வதக்கிறப்ப பெரிய கரண்டியை ஹேண்டில் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனை வச்சு பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இந்த ஸ்பூன் வந்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன், ரொம்ப ஜென்யூனாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பை.